வணக்கம் நேயர்களே. நாம் எல்லோருமே காலையில் எழுந்தவுடன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிற பழக்கம் உண்டுங்க. அதே நேரத்தில் நாம் விரும்பியவுடன் அந்த நமச்சிவாய அந்த மந்திரத்தின் தலைவன் சிவன் அவர் இருக்க இடத்த ரொம்ப எளிமையாக போய் நம்ம பார்த்துட முடியாது. அந்த அளவுக்கு அவர் மிக மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள். சிவன், பிரம்மன், விஷ்ணு இருக்கிறாங்க. இந்த 3 கடவுள்களில் சிவன் மட்டுமே அனைத்து விஷயத்திலையும் நம்மை போன்ற மனிதர்களை போன்று வாழ்க்கையை வாழ்ந்தவர். திருமணம் முடித்தார். திருமணம் முடியும் போதே அவருக்கு பல சிக்கல்கள், பல போராட்டங்கள். தன்னோட மாமனார்கிட்ட சண்டை, தச்சன் கூட சண்டை போட்டு தன் மனைவியை ஓரங்கட்டி வைக்கிறாரு. 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாரு. அந்த 2 குழந்தைகளுக்கும் இடையில ஒரு போட்டி. அந்த போட்டியில் குழந்தைகளோட பிரச்சனை. கோவிச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த முருகன் பழனியில் போய் நிற்கிறாரு. இப்படி ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திக்கிறானோ அத்தனையும் சந்தித்து வாழ்ந்த ஒரு கடவுள் சிவன். ஆகையால் தான் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளையும் அறியாமல் சிவசிவா, ஓம் நமச்சிவாய, சிவலிங்கமே என்னைய பாரப்பா அப்படின்னு பல வார்த்தைகளில் நம்ம அவரை காலையில் முதல் வார்த்தையாக சொல்லிட்டு எந்திக்கிறோம். எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே அந்த விபூதி இருக்குல்ல, அது வந்துங்க இந்த உலகத்தில் எல்லாமே சாம்பல் தான். எரிஞ்சு எல்லாமே சாம்பலாக போகுது. எதுவுமே தப்பாது. இந்த பூமியில் இருக்க அனைத்துமே சாம்பலாகக்கூடியது. அதுக்கெல்லாம் முற்றும் உயர்ந்தவர் அந்த சிவன் தான் அப்படின்னு அந்த சாம்பலை எடுத்து நான் எல்லாத்துக்கும் சமந்தாயா அப்படின்னு அந்த விபூதியை பட்டையாக நம்ம பூசி போட்டுக்கிறோம். நெத்தியில் போட்டுட்டு நாம் அந்த சிவனை நினச்சி வணங்கிட்டு செய்யக்கூடிய அன்றைய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக அமையுங்கிறது நம்மளோட ஐதீகம். அப்படி ஊருக்கு ஒரு சிவன் கோயில்களும் இருக்குது. பெரிய பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்கள். மதுரையில் சொக்கர் கோயில் இருக்குது, திருவில்லிபுத்தூரில் வைத்தியநாதர் இருக்கிறாரு, திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் இருக்கிறாரு. இப்படி இவங்கெல்லாம் முக்கியமான தெய்வங்கள் தான். அப்படி இருந்தாலும் மலை 7 மலையை தாண்டி 6 மலையை தாண்டி இருப்பாருங்க சிவன். அவர் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே சாதாரணமாக நம்ம ஏறி போயிட முடியாது. மிகவும் கஷ்டப்பட்டு, மனம் வருந்தி, உடல் வேதனைப்பட்டு அந்த மலைக்கு போக முடியும். காரணம், அந்த அவ்வளவு உச்சிக்கு போய் பார்த்து நமக்கு ஒரு எண்ணம் வரும், எப்படி இந்த இடத்துக்கு சிவலிங்கம் வந்தார் அப்படின்னு. அதுதாங்க உண்மையான ஒரு ஞானம்னு சொல்லலாம். சிவனின் உண்மையான பக்தர்களை அவர் தன்னோட காலடியில் வச்சுக்கிடுவாருங்க, பாதுகாத்து வச்சுக்கிடுவார். அப்பேற்பட்ட அந்த பக்தர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அந்த சித்தர்கள் மனிதர்கள் பல ஆசைகளுக்கு அடிமையானவர்கள் வாழக்கூடிய பகுதி. காசுக்கு ஆசைப்படுறான், நிலத்துக்கு ஆசைப்படுறான், நீருக்கு ஆசைப்படுறான், பெண்ணுக்கு ஆசைப்படுறான், பொண்ணுக்கு ஆசைப்படுறான். இதெல்லாம் இல்லாத ஒரு இடம் எங்கே அப்படின்னு அந்த சித்தர்கள் தேடும்போது 7 மலை தாண்டி அந்த உச்சியில் ஒரு இடம் இருக்குது. அங்கே போகணும் அப்படின்னு அந்த சித்தர்கள் அந்த மலையை ஏறி கடந்து போய் அந்த இடத்துல வழிபடுவதற்காக அந்த சிவலிங்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. மனிதன் அங்கே போகவே முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதோ இந்த கரடு முரடான பாதைகளை தாண்டி வழுக்கு பாறை, பல சங்கிலி பாறைகள், இதெல்லாம் கடந்து மனுஷன் போகிறானே, அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு. அதாங்க அந்த சித்தர்கள் என்பவர்கள் சிவனின் காலடியில் குடிகொண்டவர்கள். இந்த போகிறாங்க பாருங்க பக்தர்கள், இவங்க எல்லாருமே அந்த சிவனை மட்டும் மனசில் நினச்சி சிவனேன்னு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆகையால் எத்தனையோ தடங்கள். இதை பாருங்க, இந்த சிறுவன் சங்கை ஊதிக்கிட்டே போகிறான். அந்த சங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்தம் அந்த சிவனோட காதில் போய் விழுகும். இந்த சத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சித்தர்கள் அங்கே இருக்கிறாங்கங்க.
அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா சிவன் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார். ஏராளமான கஷ்டம். கஷ்டம்னா அந்த மலையில்